வீண் மனக்கோட்டை கட்டும் ஜாதகர் யார்? அதை நம்ம ஜாதகத்தை பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு கற்பனை வளம் நிறைந்திருக்கும். மனதில் எப்பொழுதுமே கலர் கலராக வண்ண வண்ணமாக நிறைய கனவு கண்டுக்கிட்டே இருப்பார். நான் டாட்டாவாயிடுவேன், அம்பானி ஆயிடுவேன், அதானி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி பெரிய கனவுகள் நிறைய கண்டுகொண்டே இருப்பார். பணம் சம்பாதிக்கிற மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே எனக்கு அந்த மாதிரி ஸ்ரீதேவி மாதிரி அந்த மாதிரி அழகாக பெண்கள் வருவாங்க, கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பல விஷயத்தில் கற்பனையை அவர் வடிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் மனசு முழுது கற்பனைகள் அதிகமாக இருக்கும். அவருடைய வாழ்க்கையை பற்றின எண்ணங்கள் நிறையா இருக்கும். பெரிய மனக்கோட்டை கட்டி வச்சுருப்பார். ஆனால் அதெல்லாம் காரியத்தில் அவருக்கு நிறைவேறுமா அப்படின்னு கேட்டால் நிறைவேறாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடத்த புத்திஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 5ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு மனசில் நினைக்கிறது எதையுமே செயல்படுத்திக்க முடியாது, அவங்களுக்கு நடைமுறைப்படுத்த முடியாது. அதனால் அந்த காரியம் பலிக்காது. அவர்கள் கட்டுவது எல்லாமே வீண் மனக்கோட்டையாகத்தான் இருக்கும். கூடவே 10ஆம் அதிபதியும் நல்லா இல்லை, அவரும் கெட்டு போயிட்டாரு அப்படின்னா சுத்தம், எந்த காரியமுமே நடைமுறைப்படுத்த முடியாது. அவங்களுடைய வாழ்க்கை கற்பனையிலையும் கதை விடுறதுலையுமே அப்படியே கழிஞ்சு போயிடும். ஓரளவுக்காவது 10ஆம் வீட்டு அதிபதி நல்ல முறையில் இருந்தார் அப்படின்னா அவங்களுடைய கற்பனையில் ஓரளவாவது அவங்களால நிறைவேற்றிக்க முடியும். 5ஆம் வீட்டு அதிபதியும் நல்லா இருந்தார், 10ஆம் வீட்டு அதிபதியும் நல்லா இருந்தார், சந்திரனும் நல்லா இருந்தார் அப்படின்னா தான் மட்டும்தான் மனசில் நினைக்கிறத அவங்களால நிறைவேற்றி கொள்ள முடியும். சந்திரன் மட்டும் நல்லா இருக்காரு, சந்திரன் நல்லா ஆட்சி உச்சம் பெற்று நல்ல நிலைமையில் இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு கற்பனை ஊற்றெடுத்து பாயும். எந்நேரமும் சதா சர்வகாலமும் கற்பனையிலே வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு செயல்படுத்த முடியாது, நடைமுறைப்படுத்த முடியாது. அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் அவங்களுடைய மனக்கோட்டைகள் பலிக்காது. அப்படின்னா 5ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருப்பார், 10ஆம் வீட்டு அதிபதியும் நீசம் பெற்றிருப்பார் அல்லது மறைஞ்சிருப்பார். இந்த மாதிரி 10ஆம் அதிபதியும் கெட்டு போயிருப்பார். இந்த மாதிரி இருந்துட்டால் நிச்சயமாக அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வீண் மனக்கோட்டை தான் கட்டிகிட்டு இருக்கணும்.